பாருங்க, 2 பேருக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்துட்டாரு. ஆனா இந்த காரியத்தை கேள்விப்பட்டுட்டு கேவலமா ஊர் பூரா அனுப்பியிருந்தாங்க பாருங்க. இப்ப இருந்தாச்சுன்னா வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் அனுப்பியிருப்பான் பாருங்க. அவங்க கதி என்னாச்சு? பாவம் செய்தவன் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். பாவம் செய்தவனை கர்த்தர் திரும்ப கட்டி அவனை மேல கொண்டு வந்துட்டாரு, அவனை வைத்துட்டாரு. ஆனா இந்த பாவம் செய்தவன் தப்பிட்டான். ஆனா இவனை பற்றி பேசி ஊரெல்லாம் பேரை கெடுத்தான் பாருங்க. அவன் கெட்டு போயிட்டான். அவன் தான் அழிஞ்சு போயிட்டான். அழிஞ்சு போனது யாரு? இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இன்றைக்கு சும்மா இஷ்டத்துக்கும் தெரிஞ்சதும் தெரியாதையும் வாட்ஸ்அப்லையும் அதுலேயும் இதுலையும் பத்திரிகைலாம் பச்சை எழுதுறாங்க, பேர் போட்டு எழுதுறாங்க. ஆனால் கர்த்தரே கொடுத்தாங்க. என்னை பொறுத்தவரையில் கர்த்தர் நம்முடைய பாவங்களை வெளியே கொண்டு வந்திருந்தாருன்னா, நீங்கள் எல்லாம் நம்மெல்லாம் யார் நினைக்கிறீங்க? இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் யோக்கியர்களா? பாவமே செய்யாத புண்ணியர்களா?